अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिलहु फला हादिय लहु। व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद। கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் தர்பியா நிகழ்ச்சியில் அதனுடைய இறுதி அமர்வாக நல்லிணக்கம் ஒரு பார்வை என்கிற தலைப்பின் கீழ் மார்க்கத்தினுடைய சில அடிப்படை நியதிகளை நாம் அறிந்து கொள்வதற்காகவும் பாடம் பெறுவதற்காகவும் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இது தர்பியா என்பதை நாம் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டு முதலாவதாக கேள்வியில் இருந்து நாம் ஆரம்பம் செய்வோம். நல்லிணக்கம் அப்படின்னா என்ன? அனுசரித்துக் கொண்டு இருப்பது வேற. ஆண்களுக்கு காதுல விழன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க. இல்ல அவங்களுக்கு தானே கேட்டோம், பதில் வரல. சொல்லுங்க. ஏழை பணக்காரன் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் வாழ்வதற்கு பேர் நல்லிணக்கம். வேற அன்பாக நடந்து கொள்வது நல்லிணக்கம். வேற ஏதாவது புதுசா ஏதாவது தஃப்சீர் ஏதாவது இருக்குதா? ஆண்கள் இருந்து முரண்பாடுகள் இல்லாதது, இதெல்லாம் இல்லாதது, இதெல்லாம் இல்லாதது, இதெல்லாம் இருக்கிறது நல்லிணக்கம். புரிந்துணர்வு. சரி, நீங்க சொன்ன பதில்கள் எல்லாமே கணவன் மனைவிக்கு மத்தியில் சுமூகமாக இருப்பது, இது எல்லாம் நல்லிணக்கம், மாற்றம் இல்லை. நீங்க சொன்னதெல்லாம் இருக்கு. குர்ஆன் ஹதீஸ் படி நடக்கிறதா? அது மார்க்கம் தானே, அது எப்படி நல்லிணக்கமாகும்? குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் இணக்கமாக நடக்கும். நீங்க சொன்ன பதில் எல்லாம் சரியான மார்க்கம் சொன்னதுதான். இப்ப அந்த நல்லிணக்கம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குதா? நாம மக்களோடு நல்ல முறையில் பழகி கொண்டு இருக்கிறோமா, அல்லது பழகுவதில் இதை மேம்படுத்த வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோமா அப்படிங்கிறத தான் இந்த தலைப்பின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். சகோதரர் சில கேள்விகளை கேட்டு கைகளை தூக்க சொன்னாங்க. அப்படி நம்மளும் ஒரு கேள்வி கேட்போமா? குரோத எண்ணம் அறவே எனக்கு கிடையாது யார் மீதும் அப்படிங்கிறவங்க கை தூக்கம் பார்ப்போம். குரோத எண்ணம் எனக்கு அறவே யார் மீதும் கிடையாது. பெண்கள் தூக்கலை பார்த்தீங்களா? இந்த கேள்வி அவங்க காதல விழலன்னு நினைக்கிறேன். தூக்கிட்டீங்களா? இந்த எல்லாரும் கை தூக்குறாங்கல்ல, இது தப்பு. ஏன் அப்படின்னா எல்லாத்துக்கிட்டும் இருக்கு. அல்லாஹ் சொல்றான், சொர்க்கத்தில் உங்களை அனுப்பும் போது குரோதத்தை எடுத்துட்டு அனுப்புவோங்கிறோம். எல்லாருடைய உள்ளத்திலேயுமே யாரை பற்றிய ஒரு வன்மமோ, ஒரு கோபமோ, ஆத்திரமோ, குரோதமோ உள்ளத்துல கடக்கும். சிலருக்கு குறைவாக இருக்கும், சிலருக்கு அதிகமாக இருக்கும். சிலர் அதை வெளிப்படுத்தாமல் வாழ்வார்கள், சிலர் அதை வெளிப்படுத்தி வாழ்வார்கள். நல்லிணக்கம் என்பதை பொறுத்தவரை எல்லா மக்களுக்கும் கட்டாயம் தேவை. அல்லாஹ் பெருமானாரை பற்றி அறிமுகப்படுத்தும் போது நல்லிணக்க சிந்தனை கொண்டவர் தான் அறிமுகப்படுத்துகிறான். சூரா ஆலி இம்ரானிலே சொல்கிறான், ஃபபிமா ரஹ்மத்தி மினல்லாஹி லின்தலஹும். நபியே, நீங்கள் இறை அருளால் மக்களிடத்தில் நளினமாக நடக்கிறீர்கள். ஒலவ் குன்த அஅலமுல் கைப் லஸ்தக்ஸர்து மினல் கைர். அதாவது அல்லாஹ் அந்த வசனத்தின் தொடர்ச்சியில சொல்றான், ஃபபிமா ரஹ்மத்தி மினல்லாஹி லின்தலஹும். அல்லாஹ்வுடைய அருளால் தான் நீங்கள் மக்களிடத்தில் நளினமாக நடக்கிறீர்கள். ஒருவேளை நீங்கள் கடின உள்ளம் கொண்டவராக இருந்திருந்தால், முரட்டு சுபாவம் உடையவராக இருந்திருந்தால், இந்த மக்கள் லன் ஃபத்து மின் ஹவுலிக்க, என்றைக்கோ இவர்கள் உங்களை விட்டு ஓடி இருப்பார்கள் என்று திருமறை குர்ஆனில் நல்லிணக்கத்திற்கு ஒரு பெரும் உருவமாக பெருமானாரை அல்லாஹ் சொல்லி தருவதை பார்க்க முடிகிறது.
பெருமானார் வருவதற்கு முன்பு வரை அந்த சமுதாயம் எப்படி இருந்தார்கள் என்றால் கருப்பர் வெள்ளை வேறுபாடு, பணக்காரன் ஏழை வேறுபாடு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் வேறுபாடு என்று பல வகையில் அங்கு இணக்கமற்றவர்களாக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் பெருமானார் வந்து முதலில் விதைத்த விதை என்னவென்றால், நாம் அனைவரும் ஒரு தாய் ஒரு தந்தையின் பிள்ளைகள். திருமறை குர்ஆனில் ஒரு ஆயத்திலே அல்லாஹ் பேசுகிறான். எல்லா பயான் பேசக்கூடிய நபர்களும் நினைவுபடுத்தக்கூடிய ஆயத்து, யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும், உங்கள் இறைவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, ஒரு ஆன்மாவில் இருந்து உங்களை படைத்த அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ரெண்டு பேரும் கூட சொல்லல, ஒருத்தர்ல இருந்தா வந்தீங்க. அந்த ஒருவரில் இருந்து அவர் மனைவி வந்தார். அந்த இருவரில் இருந்து பல்கி பெருக செய்தான் இந்த மனித குலத்தை. அப்ப ஒருத்தரில் இருந்துதான் அந்த ரெண்டு பேருனா கூட பிரச்சனை. ஆதம் நபி தனி படைப்பு, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் தனி படைப்புனா கூட எப்படி ஆயிடும் தெரியுமா? நாங்கெல்லாம் ஆதம் ஜாதி, நீங்கெல்லாம் ஹவ்வா ஜாதின்றுவாங்க. இணக்கம் உடைஞ்சிரும். இணக்கத்தை கட்டமைக்க அல்லாஹ் சொல்றான், ஒரு ஆன்மாவை படைச்சேன், அந்த ஆன்மால இருந்து மனைவி வந்தாங்க, அவங்க ரெண்டு பேர்ல இருந்து மனித குலம் உண்டானது. எப்படி உண்டாயிருக்கும்? அவங்க லாத்தாவை தான் கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. முதல் தலைமுறை அப்படித்தான் இருந்திருக்க முடியும். லாத்தாவை, தங்கையை, காக்காவை, தம்பியை தான் கல்யாணம் முடிச்சிருந்தாதான் அந்த ஜெனரேஷன் வளர்ந்துருக்கும். இல்லையே, சரி இல்லையே, இன்னொரு குடும்பத்தை உருவாக்கிறோம், இன்னொரு ஆதம் இன்னொரு ஹவ்வா வந்திருந்த என்ன ஆகும்? நாங்க முதல்ல வந்த ஆதம் குடும்பம், நீங்க ரெண்டாவது வந்த ஆதம் குடும்பம் பேச்சு வந்துடும். அல்லாஹ் இணக்கத்தை ஏற்படுத்த சொல்றான். ஒரு ஆன்மாவில் இருந்துதான் மனித குலம் வந்தது. ஒரு ஆன்மாவில் இருந்து அவங்க மனைவி வந்தாங்க. அந்த ரெண்டு பேர்ல இருந்த மனித குலம் வந்தது. உங்களில் என்ன கிடையாது? இங்கு ஏற்றத்தாழ்வு கிடையாது என்பதை திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தையில் பார்க்க முடிகிறது. அதே போன்று 49வது அத்தியாயத்தினுடைய 13வது வசனம், சூரா அல் அஹ்காஃப், சூரா ஹுஜராத்திலே அல்லாஹ் பேசுகிறான். யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரி வ உன்சா, உங்கள் அனைவரையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து நாம் படைத்தோம். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வஜஅல்னாக்கும் ஷுஅபா வ கபாயில தஅரஃபு, உங்களை கிளைகளாக கோத்திரங்களாக நாம் ஆக்கியது ஏன் தெரியுமா? ஒரு சில பேர் குட்ட, ஒரு சில பேர் நெட்ட, ஒரு சில பேர் குண்டு, ஒரு சில பேர் ஒல்லி, சிலர் கருப்பு, சிலர் வெள்ளை, சில பணக்காரர்கள், சில ஏழைகள், சிலர் ஊனமுற்றவர்கள், சிலர் தெள்ள தெளிவான உடல் அமைப்பு கொண்டவர்கள். உங்களை விதவிதமாக நாம் உருவாக்கியது ஏன் தெரியுமா? அடையாளம் கண்டு கொள்வதற்கு. எல்லாரும் ஒரே முகத்தோற்றம், எல்லாருக்கும் ஒரே பலகீனம், எல்லாருக்கும் ஒரே பலம், எல்லாருக்கும் ஒரே அழகுனா இங்க அடையாளம் தெரியாமல் போயிடும். நீங்கள் அடையாளம் கண்டு கொள்வதற்குத்தான் இந்த ஏற்றத்தாழ்வுகள். சொல்லிவிட்டு அல்லாஹ் அதன் வசனத்தின் இறுதியிலே சொல்கிறான், இன்ன அக்கிரமக்கும் இந்தல்லாஹி அத்தகாக்கும், உங்களில் சங்கை மிகுந்தவர்கள், மதிப்பு மிக்கவர்கள், அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள் தான். இதே வசனத்திற்கு வரைவிலக்கணமா ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தையை சொன்னார்கள். ஹஜ்ஜத்துல் விதாவில் மாணவி பேசும்போது அந்த செய்தியை சொன்னார்கள். நபி அவர்கள் மக்களை திரட்டிவிட்டு சொன்னார்கள், அலா இன்ன ரப்பக்கும் வாஹீத், மக்களை கவனத்தில் கொள்ளுங்கள், உங்கள் இறைவன் ஒருவன். இன்ன ஆபாக்கும் வாஹீத், உங்க வாப்பா ஒருத்தர். லா ஃபதுல் அலி அரபி அலா ஐஜமி, எந்த ஒரு அரபி பேசக்கூடியவனும் அரபி பேசாதவனை விட சிறந்தவன் இல்லை. ஒலா ஃபதுல் அலி அஜமி அலா அரபி, எந்த ஒரு அரபி பேசாதவனும் அரபி பேசுபவனை விட சிறந்தவன் இல்லை. ஒலா அஹ்மர அலா அஸ்வத, ஒலா அஸ்வத அலா அஹ்மர, எந்த ஒரு கருப்பனும் சிவப்பனை விட சிறந்தவன் இல்லை. எந்த ஒரு சிவப்பனும் கருப்பனை விட சிறந்தவன் இல்லை. இல்லா பி தக்வா, இறை அச்சம்தான் உங்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வை கற்பிக்கிறது என்று மார்க்கம் சொல்லித் தருகிறது. எனவே இஸ்லாம் அடிப்படையில் விதைப்பது எது தெரியுமா? தௌஹீதுக்கு முன்னால் நல்லிணக்கத்தை தான் விதைக்குது. அல்லாஹ் தௌஹீத பேசும்போதே மனிதர்களேன்னு கூப்பிடுறான், ஆதமுடைய மக்களேன்னு கூப்பிடுறான். நீங்கள்லாம் ஒண்ணுதாங்கிறான், உங்கள ஏற்றத்தாழ்வே கிடையாதுங்கிறான். நீங்களெல்லாம் சரியாக இருக்க வேண்டும், நேர்மையாக மக்கள் மத்தியிலே நீதியாக ஏற்றத்தாழ்வற்றவர்களாக வாழ வேண்டும் என்கிற போதனையை சொல்லிவிட்டுத்தான் தௌஹீத் அல்லாஹ் சொல்றான். யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, உஅ்புது ரப்பக்கும், உங்கள் இறைவனை நீங்கள் உங்கள் இறைவனுக்கு நீங்கள் வழிபாட்டை நிறைவேற்றுங்கள், தொழுங்கள் என்று சொல்லிவிட்டு உங்களையும் உங்களுக்கு முன்பு உள்ளவர்களையும் படைத்த இறைவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், வழிபாடு நடத்துங்கள், அவனை வழிபடுங்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பேசக்கூடிய வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ஆகையினால் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படையே நல்லிணக்கத்தை போதிப்பதுதான். சரி, நல்லிணக்கத்தை இஸ்லாம் எப்படி எல்லாம் போதிக்கிறது என்றால், எந்த மதமா இருக்கட்டும், எந்த ஜாதியாக இருக்கட்டும்,
நீங்கள் இஸ்லாத்தில் உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருவர் மாற்று மதத்தில், அல்லது உங்கள் குடும்பத்தில் ஒருவர் இஸ்லாத்தில், ஏனையவர்கள் மாற்று மதத்தில், எப்படி இருந்தாலும் சரி இணக்கத்தோடு நடக்க வேண்டும் என்பதை மார்க்கம் விதியாக்குகிறது. ஏதோ முஸ்லிம் என்றாலே மாற்று மதத்தவர்களை விட்டு விலகி போகக்கூடிய அப்படி கிடையாது. ரசூல் அப்படி நடக்கல. தன் கவச ஆடையை ஒரு யூதரிடத்தில் கொடுத்து அடைமானம் வைத்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். யூதர் கொடுத்த விருந்தை நபி அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஹைபர் யுத்தத்தின் போது நபி அவர்கள் வெற்றியை சந்தித்த பிறகு ஒரு யூத பெண்மணி இறைச்சியை கொண்டு வருகிறார்கள். நபி அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். பிறகு அந்த பெண்மணி அதில் விஷம் தடவிய தகவல் பின்னால் தெரிய வருகிறது. அப்ப நபி அவர்களுடைய பண்பாடு எப்படி இருந்தது என்று திருமறை குர்ஆன் நமக்கு சொல்கிறது என்றால், நபிகளாரினுடைய வாழ்க்கை நாம் பார்க்கும் பொழுது எல்லா மாற்று மதத்தவர்கள், எல்லா முஸ்லிம்கள் அத்தனை பேரோடும் ஒரு நல்லிணக்கத்தோடு நபி அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. நபிகளாரினுடைய மனைவியின் கூட பிறந்த லாத்தா அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா நாயினுடைய சகோதரி. அந்த அஸ்மா நாயிக்குடைய தந்தை அபூபக்கர். ஆயிஷாக்கும் அஸ்மாக்கும் ஒரே வாப்பா, உம்மா வேற. ஆயிஷா நாயினுடைய உம்மா வந்து உம்மு ரூமான். அஸ்மா நாயினுடைய தாயார் வந்து ஒரு காஃபிர். ஆரம்பத்தில் முதல் மனைவி அபூபக்கர் ரலியல்லாஹு அவருடைய முதல் மனைவி ஒரு காஃபிர். அவர்களை அபூபக்கர் ரலியல்லாஹு விவாகரத்து செஞ்சுட்டாங்க. அந்த மனைவி மூலமாக பிறந்தவர் தான் இந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த அஸ்மா மதீனாவுக்கு கர்ப்பிணி பெண்ணாக வந்து மார்க்கத்தை கடைபிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது மக்காவில் இருந்து இவரை தேடி இவருடைய தாயார் வருகிறார். கணவர் இல்ல, புள்ளை இல்லைன்னு ஆகுமா, புள்ளைய தேடி வராங்க. அஸ்மா நாய்க்கு ஒரு கவலை, அம்மா கூட பேசலாமா வேண்டாமா, எதுக்கும் நம்ம நபி கிட்ட போய் கேட்டுருவோமே. நபியிடத்தில் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, என் தாய் என்னை தேடி வந்திருக்கிறார், நான் என்ன செய்ய? போய் உறவை பேணுங்கிறான். நல்ல முறையில் உறவு பாராட்டப்பட வேண்டும். உன் தாயை நீ விட்டு கொடுக்க கூடாது. உன் தாய் காபிராகவே இருந்தாலும் சரி, உன் தாய்க்கான மதிப்பை, மரியாதையை, கண்ணியத்தை, மாண்பை நீ கொடுத்தாக வேண்டும் என்று அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் சொல்லி அனுப்பக்கூடிய நிகழ்வை பார்க்க முடிகிறது. இஸ்லாத்தினுடைய பார்வை என்ன? எங்க உம்மா காஃபிரா இருந்தாலும், எங்க வாப்பா காஃபிரா இருந்தாலும், என்னுடைய பிள்ளைகள் காஃபிராக மாறிவிட்டாலும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நான் எனக்குரிய இணக்கத்தை நான் வெளிப்படுத்த வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. ஆனா என்ன பிரச்சனை தெரியுமா? இஸ்லாமியர்களாகத்தான் இருக்கிறார்கள், இணக்கத்தை பார்க்க முடியல. காஃபிர்ட்டே இணக்கத்தை காட்டுன்னு சொல்லுது இஸ்லாம். காஃபிர் போகக்கூடிய இடம் மறுமையினால வேற இடம், நாம போகக்கூடிய இடம் வேற இடம். நீங்கள் இருவரும் மறுமையினால சந்திக்க போவது கிடையாது, இணைய போவது கிடையாது, உங்கள் வாழ்க்கை சேர போவது கிடையாது. ஆனாலும் இணக்கத்தோடு நடங்கள் என்று சொன்ன இந்த மார்க்கத்தில் சொந்த முஸ்லிம்களோடு, நம்மோடு பழகக்கூடிய இந்த மக்களோடு இன்றைக்கு இணக்கமற்றவர்களாக வாழக்கூடிய நிகழ்வை மிகப்பெரிய ஒரு வேதனை அளிக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. எப்படியெல்லாம் இந்த இணக்கம் இங்க சிதையுது, உடையுது அப்படின்னா, குடும்பத்தை வைத்து நாங்கள் எங்கள் குடும்பம் உயர்ந்த குடும்பம் என்றோ, தெருக்களை மொஹல்லாக்களை வைத்து, தோல் நிறத்தை வைத்து, கற்ற கல்வியை வைத்து, தன்னுடைய பண மிடுக்கை காட்டி அப்படியெல்லாம் இன்றைக்கு இணக்கம் உடைந்து சுக்குநூறாக ஆகக்கூடிய நிகழ்வை மக்களிடத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவெல்லாம் நல்ல காரியம் அவங்க நினைக்கிறாங்க. நான் செய்யறது சரிதான், நம்மளை பண்படுத்துகிறது, சரியான பாதை நோக்கி செல்கிறோம். தப்பு இது, மிக மோசமான விளைவை ஏற்படுத்திவிடும். பெருமானார் அவர்கள் ஒரு முறை ஒரு சபையில் இருக்கிறார்கள். பக்கத்தில் ஒரு கிராமவாசி நபியை பார்த்து வடவடத்து போயிட்டார். ஏன் அப்படின்னா, அந்த ஆட்சியாளர்களை பார்த்ததே கிடையாது, ஆட்சியாளர்களை பார்க்கவும் முடியாது. ஹெர்குலிஸ் என்ற ஒரு மன்னர் இருந்தார். ரோம் தேசத்திற்கு, பாரசீக தேசத்திற்கு கிஸ்ரா, இப்படியான மன்னர்கள் இருந்தார்கள். மன்னர்களை கண்ணால பார்க்கறது அன்றைய காலத்தில் அபூர்வம். நஜ்ஜாஷி மன்னரை பார்க்க முடியாது லேசில. ஆனா ரசூலுல்லாஹ் இந்த பெரும் பெரும் ஆட்சிகளை எல்லாம் தூக்கி சாப்பிடுகிற ஆட்சியை நடத்தியவர். சாமானியமாக நபியை பார்க்க முடியும், வக்து தொழுகையில் பார்க்க முடியும், ஏனைய இடங்களில் பார்க்க முடியும். பெருமானார் அவர்கள் பக்கத்தில் ஒரு நபி தோழர் வந்து அமர்கிறார். அவருக்கு பயம். ரசூலுல்லாஹ்ங்கிறது ஒரு பக்கம், தலைவருங்கிறது ஒரு பக்கம், ஆட்சியாளர், அரசர் இவர். அப்படி நடுங்கிக்கிட்டே உட்கார்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஏன் நடுங்குறீங்க? இந்த அரபு குலத்தில் காய்ந்த இறைச்சி துண்டை சாப்பிட்ட அரபு குல பெண்ணினுடைய மகன் தான் நான். நீ பார்த்து பயப்படுற அளவுக்கு நான் கொடூரமான ஆள் கிடையாதுங்கிறாங்க. சகஜமா உட்காரு, நம்மெல்லாம் ஒண்ணுதானே, நமக்குள்ள எதுக்கு ஏற்றத்தாழ்வு என்பதை நபி அவர்கள் உடைக்கிறார்கள். அந்த ஏற்றத்தாழ்வை பெருமானார் வரும்போது யாராவது எழுந்து நின்றால் நபி அவர்கள் கடுமையாக கண்டித்தார்கள். தன் காலில் விழக்கூடாது, நானும் உங்களை போன்ற மனிதன் தான், நமக்குள் ஒரு இணக்கம் என்றைக்குமே பேணப்பட வேண்டும் என்பதை விதைத்துக் கொண்டே இருந்தார்கள்.
யாரெல்லாம் இங்கு இணக்கத்தை பேணாமல் வாழுகிறீர்களோ நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் பெருமானாரை விட பெரிய ஆள் கிடையாது. பெருமானாரை தன்னை பெரிய ஆள் ஒத்துக்கிட்டது கிடையாது. அப்ப நம்மளாம் ஒரு பொருட்டே இல்லை. நம்மெல்லாம் ஒரு சாதாரண மண்ணை விட அற்பமானவர்கள் எனும் பொழுது நாம இன்றைக்கு உயர்ந்தவர்களாக சில மக்கள் முன்னால் காட்சிப்படுத்தப்படுகிறோம் என்றால் இது எவ்வளவு பெரிய பலகீனத்தில் ஒருவனை கொண்டு போய் சேர்க்கும் தெரியுமா? இணக்கத்தை உடைக்கிறோம். அந்த இணக்கம் உடையும் போது குரோதம் வருகிறது. அந்த இணக்கம் உடையும் போது வன்மம் பிறக்கிறது. இங்கு இவர்கள் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள், இவர்களோடு பேசக்கூடாது, பழகக்கூடாது, பார்க்கக்கூடாது என்று இஸ்லாமிய சமுதாயத்தில் பெரும் பெரும் கூறுகள் விதைக்கப்படுகிறது. இப்ப இதுவெல்லாம் இன்றைக்கு களை எடுக்கப்பட வேண்டாமா? எவ்வளவு பெரிய பலகீனம் தெரியுமா? ரசூலுல்லாஹ் இந்த இணக்கத்தை ஏற்படுத்த ஒரு பாவத்தை கூட செய்யலாம். நான் இஸ்லாத்துல பாவம் என்னைக்காவது ஹலால் ஆகுமா? ஒரு நாள் ஆகாது. பாவம் ஒரு நாளும் ஹலால் ஆகாது. மார்க்கம் பாவத்தை செஞ்சாவது இணக்கத்தை ஏற்படுத்தினாங்க. என்ன பாவம்? பொய் சொல்வது. 3 காரியங்களுக்கு பொய் சொன்னால் அது ஹராம் இல்லை, பாவம் இல்லை. என்ன காரியம் யாருக்கு தெரியும்? கணவன் மனைவி, அதான் 3வது. ஃபர்ஸ்ட் வருது பாத்தீங்களா? நிறைய பொய் ஓடுது. அடுத்து வேற சகோதரர்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்த வேற போரின் போது. சரி, நபி அவர்கள் சொன்னார்கள் இந்த 3 காரியங்கள் இது பொய் இல்லை, பொய் தான், ஆனா பொய் இல்லை. அல்லாஹ் அதை பாவமாக பார்ப்பதில்லை. 2 நபர்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்த ஒருவர் பொய் உரைத்தால் அது பொய் இல்லை, இணக்கம் ஏற்பட வேண்டும். யுத்த களத்திலே ஒருவர் சென்று அங்கு பொய் பேசுவாரே ஆனால் தன்னை தற்காத்துக் கொள்ள, அங்க பொய் பேசுறேன்னா உயிர் பேருன்னு பொய்ய பேசிருங்குது இஸ்லாம். அப்படி ஒருவர் பொய் பேசுவாரே ஆனால் அது பொய் கிடையாது. கணவன் மனைவி இடத்திலோ இதுவும் இணக்கம் தான், ஆனா சொல்றது கணவனா இருப்பார். பொய் பேசுவது கணவனாகவோ மனைவியாகவோ இருப்பார்கள். கணவன் மனைவி இடத்திலோ மனைவி கணவன் இடத்திலோ பொய் உரைப்பார்களே ஆனால், தங்களுடைய வாழ்க்கை இணக்கமாக அமைத்துக் கொள்வதற்கு பொய் பேசுவார்களே ஆனால் அது பொய் இல்லை, அது இணக்கத்துக்கு வழிவகை செய்கிறது. ஏதோ ஒரு தவறு நடக்கும், எனக்கு 2 பேருமே பெர்ஃபெக்ட் எதிர்பார்ப்பாங்க. இவர் அந்த மாட்டை எதிர்பார்ப்பாங்க, இவர்கிட்ட பெர்ஃபெக்ட் இருக்காது. இந்த அம்மா இவர்கிட்ட எதிர்பார்க்கும், இந்த மாட்டை இருக்காது. இங்க பொய்ய சொன்னதான் வண்டி ஓடும். இல்லைன்னா 40 வருஷம் கிடக்காது, 4 நாள் கிடக்காது. 4 நாள் தாண்டுவதற்குள்ள பெரிய பெரிய அடிப்படி சண்டையெல்லாம் வந்துடும். இங்க பொய்ய பேச என்ன ஆகணும்? வண்டியை ஓட்டி கொண்டு போகணும். ரசூலுல்லாஹ் 3 இடங்கள்ல பொய் பேசுங்கள் என்பதை வழிகாட்டுகிறார்கள். ஒரு பாவம் இங்கு ஹலாலாக்கப்படுகிறது என்றால் இணக்கத்தை காரணம் வைத்து கொஞ்சம் மனசாட்சியை தொட்டு பாருங்க. நான் பொய் சொல்லியாவது 2 பேரை சேர்த்து வச்சேங்கிற ஆட்கள் நீங்க கை தூக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி வச்சிருக்கிறோமா? இல்ல, ரொம்ப அரிது. அதையும் தாண்டி பொய் சொல்லியாவது சேர்த்து வச்சோம்னா யாருடைய பிரிவு எனக்கு பாதிப்பை தருமோ அவங்கள சேர்த்து வைப்போம். 2 பேர் பிரிகிறாங்கன்னு வைங்க, அது எனக்கு பாதிப்பு அப்படின்னா சேர்த்து வைப்போம். யாருக்கு? யாருடைய பிரிவு? என் மகளோ என் மருமகனோ பிரிந்தால் அது எனக்கு பாதிப்பு. கரெக்டா? என் பொண்ணு என் மருமகன் பிரிஞ்சுட்டாங்கன்னா யாருக்கு பாதிப்பு? அது எனக்கு பாதிப்பு. சேர்ந்துக்கங்க. உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கா தெரியுமா என் பொண்ணு அப்படின்னு ஒரு 4 பிட்ட போடுறது, அது மரியாதைலாம் கிடையாது. மாப்பிள்ளை வெளியே போனதுக்கு அப்புறம் சண்டை போட்டு போனதுக்கு அப்புறம் நல்ல நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்குது. உங்களை நினைச்சு ஒரே வருத்தம், கண்ணீர் வடிக்குது அந்த புள்ள. அப்படி 4 பொய்ய போட்டு தான் அங்க சேர்த்து வைக்கிற காரியமே நடக்கும். யாருடைய பிரிவு எனக்கு பாதிப்பை தருதோ அங்கதான் இணக்கத்தை ஏற்படுத்துறோம். யாருடைய பிரிவு எனக்கு லாபத்தை தருகிறதோ வாயை திறக்கவே மாட்டோம். இந்த 2 பேர் பிரிஞ்சு எனக்கு லாபம், இந்த 2 பேர் சண்டையிட்டால் எனக்கு லாபம். அதாவது ஊர் 2 பட்ட கூத்தாடி கொண்டாட்டம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நம்ம ஊர்ல நம்ம பகுதியில நிறைய பேர் 2 ஊரா இருக்கும். சண்டையை மூட்டி விட்டுருவோம், சண்டை ஆக்கிடுவோம். இந்த இணக்கத்தை குலைக்கிறது இருக்கல, நல்லிணக்கத்தை, இது ஷைத்தானிய செயல். ஷைத்தானுக்கு ரொம்ப பிடித்த செயல் இதுதான் மார்க்கம் சொல்லுது. ஷைத்தானினுடைய சிம்மாசனம் எங்க இருக்கு? கடல் மீது இருக்கிறது. அந்த இப்லீஸ் என்ன செய்வானா, எல்லா ஷைத்தான்களையும் அழைப்பான், செய்த செயல்களை குறித்து விசாரிக்கிறான். ஏன்னா அவன் கணக்கெடுக்கணும்ல. எப்படி வானவர்களை குறித்து அல்லாஹ் கணக்கெடுக்கிறானோ, அடியார்களை குறித்து அல்லாஹ் கணக்கெடுக்கிறானோ, ஷைத்தானை குறித்து இப்லீஸ் கணக்கெடுக்கிறான். இவனை வழிகெடுக்கிறான்னு அல்லாஹ்ட்ட சொல்லிட்டு வந்திருக்கிறேன். என்ன வழிகெடுத்த? ஒருத்தனை வட்டி வாங்க வச்சுட்டேன், இது பெரிய விஷயமா? ஒருத்தனை திருட வச்சுட்டேன், இது என்ன பெரிய பொல்லாத காரியமா? அது வேற ஏதாவது பெருசா சொல்லப்பா. நான் ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் இணக்கத்தை உடைத்து நாசமாக்கி விட்டேன். என் பக்கத்தில் உட்காருவதற்கு தகுதி படைத்தவன் நீதான் ஷைத்தான் சொல்றான். நம்ம எந்தெந்த குடும்பங்கள் எல்லாம் பிரிவதற்கு நம்ம ஒரு காரணம். நானா போய் சண்டை போட்டேன், நீங்க போடல. நீங்க இணக்கத்தை ஏற்படுத்தல, இல்ல, நீங்கள் சண்டையை மூட்டியவர்கள் என்று அர்த்தம். சகோதரர் ஷரீஃப்
யாரெல்லாம் அருள் செய்யப்படுவார்கள்ங்கிறதுக்கு சில தகவல்கள் ஆயத்தை கேட்டாங்க. யாரெல்லாம் சொன்னீங்க நீங்க? குர்ஆன் ஓதுவதை காது கொடுத்து கேட்டால் லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள். வேற அத்தியுல்லாஹ் வ அத்தியுர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கீழ்ப்படிந்தால் லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள். அதான் நிறைய இருக்கு. அதுல ஒன்னு அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், இறை நம்பிக்கை கொண்டோர்கள் சகோதரர்கள். ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும், உங்கள் சகோதரர்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்துங்கள். வத்தகுல்லா, அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனின் 49வது அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசுகிறான். இணக்கத்தை ஏற்படுத்தி பயந்துக்கங்கிறான். இங்க பயப்பட என்ன இருக்கு? நான் தொழுகை விட்டனா, நான் நோன்பை விட்டனா, நான் தான தர்மம் செய்யாமல் இருந்தனா, நான் ஹஜ் செய்யாமல் இருந்தேனா, நான் விபச்சாரம் செய்தேனா, நான் மது அருந்தினேனா? அல்லாஹ் சொல்றான் இணக்கத்தை ஏற்படுத்த அல்லாஹ் பயந்துக்க. ரெண்டு பேர் சண்டையிடுவதை பார்த்துட்டு அவர்களுடைய சண்டையில நீங்கள் குளிர் காய்ந்தாலே அது இணக்கத்தை நீங்க குலைத்தீர்கள் என்று அர்த்தம். எவ்வளவு குடும்பங்கள் சீரழிவதை, பகைப்பட்டு கிடப்பதை, துண்டாடப்பட்டதை பார்த்து வேடிக்கை பார்க்கிற மக்கள் உண்டு தெரியுமா? இங்க தெருவுல ரெண்டு பேர் இப்ப சண்டை போடுறாங்க, நீங்க ரெண்டு பொம்பளை ஆட்கள் முடிவு பிடிச்சி சண்டை போடுறாங்க அப்படின்னா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவங்க தட்டோட வெளியே வருவாங்க. என்ன நடக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. நம்ம வரதுக்குள்ள சண்டை முடிச்சு அதுக்குள்ள முடிச்சிட்டாங்களே, இன்னும் ஒரு 10 நிமிஷம் போட்டிருக்கலாமே. WWEல பார்க்கறத விட இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அழகா இருக்கும். அவங்க ஒரு பாயிண்ட் எடுப்பாங்க, இவங்க ஒரு பாயிண்ட் எடுப்பாங்க. சரியான பாயிண்ட், சரியான போட்டியா இருக்க. அடுத்தவர்கள் சண்டையிடுவதை பார்த்து மனமகிழ்ச்சி அடையக்கூடிய குரோத எண்ணம் கொண்டவர்கள் மனிதர்கள். பஸ்ல போய்கிட்டு இருப்போம், திடீர்னு ஒரு விபத்து நடந்தா தகவல் அங்க கூட்டம் அளிப்பாங்க. நம்மளும் இறங்கி எட்டி பார்ப்போம் என்ன நடந்துச்சு அப்படின்னு. ஒண்ணுல சும்மா கீழே விழுந்துட்டாங்க, எஞ்சி போயிட்டாங்களோ, அது ஒரு வருத்தம். கைகால உடஞ்சு, மண்டையெல்லாம் உடஞ்சு, மூளையெல்லாம் ஒழுகுச்சுன்னு நீங்க அது பார்க்கறதுக்கு சுவாரஸ்யமா இருக்கும். கொடூர புத்தி கொண்டவர்கள் மனிதர்கள். இது இயல்பாவே மனுஷ உள்ளத்துல கிடக்குது. அதை நம்ம உடைத்து எரிந்து இந்த சமூகத்துக்கு ஏதாவது நன்மை செய்யக்கூடிய வகையில் நம்மை நாம் பக்குவப்படுத்தக்கூடியவர்களாக மாறுவதுதான் இஸ்லாம் என் வாழ்க்கையில் நடத்திய தர்பியத்தாக இருக்கும். அப்படியான பண்பாட்டை நீங்க பார்க்க முடியாது. நபி ஒரு ஆட்சியாளருங்க. நபி எந்த அளவுக்கு இணக்கத்துக்கு வழிவகை செய்தார்கள் என்று பாருங்கள். பரீரா என்ற ஒரு அடிமை பெண், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு அடிமை பெண்ணாக இருந்தவர் பரீரா. அந்த பரீராவை ஆயிஷா நாகி விடுதலை பண்ணிட்டாங்க. அவங்க நன்மை எதிர்பார்த்து, பரீராவை நான் விடுதலை பண்ணிட்டேன் அப்படின்னு நன்மை எதிர்பார்த்து விடுதலை பண்ணியாச்சு. பரீரா அடிமையாக இருக்கும்போது அவருக்கு ஒரு மாப்பிள்ளை, அவர் முஸ்லிம், இவங்களும் முஸ்லிம், அவர் முஸ்லிம், ரெண்டு பேரும் அடிமையா இருந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த அம்மா அடிமையில இருந்து வெளியே வந்தாச்சு, சுதந்திரம் ஆயாச்சு. அடிமைகளாக இருந்து சுதந்திரம் பெற்றவர்களுக்கு திருமணத்தில் ஒரு புது ஷரத்து அல்லாஹ் கொடுக்கிறான். ஒரு புது நிபந்தனை என்பதை விட ஒரு அனுமதி, விதிவிலக்கு. என்ன விதிவிலக்கு? விரும்பினால் நீங்க உங்கள் அடிமை கணவரோடு வாழலாம், அடிமை மனைவியோடு வாழலாம். விருப்பம் இல்லைன்னா விவாகரத்து பண்ணிட்டு சுதந்திரமானவங்களோடு வாழலாம். யார் கூட வாழ விரும்புவாங்க? சுதந்திரமானவர்கள். நானும் என் மனைவியும் அடிமை, நான் அடிமையிலிருந்து விடுதலை பெற்று விட்டேன்னா என்னால என் மனைவி விரும்பின இடத்துக்கு கூட்டு போக முடியாது, ஏன்னா அவள் இன்னொரு ஆளுக்கு அடிமை. என்னால் விலை கொடுத்து வாங்க முடியாது அப்படின்னா அல்லாஹ் இந்த இடத்துல அனுமதி கொடுக்கிறான். உனக்கு வேணா நீ அந்த பிள்ளைய விவாகரத்து பண்ணிட்டு வேற பெண்ணை கல்யாணம் முடிச்சுக்க, இது அல்லாஹ் கொடுக்கிற அனுமதி. பரீரா விவாகரத்து செய்து விட்டார். அந்த கணவருக்கு கடுமையான மன வருத்தம். என்ன வருத்தம் தெரியுமா? இன்னொரு பெண் கிடைக்கும், இஸ்லாமிய பெண் கிடைக்காமல் அந்த சமுதாயம் இல்லை, ஆனா பரீராவை நான் இழந்துருவேனே அப்படின்னு. நான் பரீராவை இழக்கக்கூடிய இடத்துக்கு நான் தள்ளப்பட்டு விடுவேனே. பரீரா போற இடத்துக்கெல்லாம் இந்த நபர் போறார். இந்த நபரும் விடுதலை செய்யப்படுகிறார். இப்போது இப்ப கல்யாணம் முடிக்கலாம்ல, இப்ப கல்யாணம் முடிக்காமல் இருக்கலாம், அதுவும் அனுமதி இருக்கு. நான் இந்த நபரை திருமணம் செய்ய எனக்கு விருப்பம் இல்லைன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. இவர் பின்னாடியே போறார், ஒவ்வொரு இடமா போறார். ரசூலுல்லாஹ் கண்ணில் பட்டுருச்சு. நம்ம கண்ணில் ஏதாவது கணவனோ மனைவியோ பிரிந்து இருந்து மனைவி ஏங்கி கொண்டு இருந்தாலோ கணவன் ஏங்கி கொண்டு இருந்தாலோ உனக்கு தேவை, நீ படு, நீ அப்படிதான் இருக்கணும். அல்லது ஒரு சில பேர் கொம்பு சீ விடுவாங்க, ஏன் அவனுக்கு புத்தி இல்லையாமா, அவனே வருவான், நீ அல்லான்னு இரு, நீ என்னமா பண்ண போறிய, நான் என் புருஷன் கூட போறேன், நீ அல்லான்னு இரு. எப்படி சண்டை போட்டுருவாங்க புருஷன் பொண்டாட்டியும். பொண்டாட்டி பிரிஞ்சு வாழ வெட்டியே இருப்பா. என்ன சொல்றது, உன்னை அவ்வளவு குடும்பப்படுத்திட்டான். என்ன குடும்பப்படுத்தினா? இல்ல வாஷிங் மிஷின்ல துணி துவைக்க சொன்னாரு. பெரிய குடுமையாச்சு இதெல்லாம். எங்க ஊர்லாம் வாஷிங் மிஷினா நாங்க சட்னி தான் அரைப்போம், நாங்க துணியெல்லாம் துவைக்க மாட்டோம். அது பெரிய குடும்பம், இதெல்லாம் மோசமான காரியம், நீங்க என்ன செய்யாதீங்க, நீ சேராத. நீங்க என்ன சொல்லுவது, நான் என் கணவரோட வெளியே சுத்தலான்னு இருக்கிறேன். தனது கணவனோட வாழக்கூடிய மனநிலை கொண்ட பல பெண்கள் உண்டு. ஆனால் மற்றவர்களும் தங்கள் கணவன்மார்களோடு சேர்ந்து வாழணுங்கிற சிந்தனை கொண்ட பெண்கள் சமுதாயத்தை ரொம்ப குறைவு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா யுக்மினு அஹதுக்கும், உங்களில் ஒருவரும் நம்பிக்கை கொண்டவர் இல்லை.
தனக்கு விரும்பியதை தன் சகோதரனுக்கு விரும்பாதவரை. நான் என் மாப்பிள்ளையோடு சந்தோஷமாக இருக்கும் நான் விரும்புறேன் அப்படின்னா இதைத்தான் நான் அடுத்தவங்களுக்கு விரும்பணும். ஆனா விருப்பம் கொள்ளக்கூடிய மக்கள் உண்டா? யாராவது சண்டையிட்டார்கள் என்ற தகவல் கிடைத்தால் அது காதுக்கு தேன் வந்து பயற மாதிரி கருத்து. ஏதாவது கருத்து இருந்தா சொல்லுங்களேன். அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்களா, கதை முடிஞ்சிருச்ச, சேராத கதை ஏதாவது இருந்தா எடுங்க அப்படிம்பாங்க. ரசூலுல்லாஹ் பரீராவை சந்திக்கிறாங்க. பரீராட்ட கேட்கறாங்க, பரீராவே நீ என்ன செய்யலாம், உன் மாப்பிள்ளை கூட போய் சேர்ந்து நீ வாழலாமேங்கிறாங்க. உன் பழைய கணவர் நீ விவாகரத்து பண்ணிட்ட, நீ வேணா போய் சேர்ந்து வாழமாங்கிறாங்க. அப்ப பரீரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இது என் விருப்பம், நீங்க கட்டளை இட்டா நான் சேர்றேன். இது கட்டளையா அல்லது கருத்தா? கருத்து தான். கருத்துனா என்ன கட்டளை என்ன வந்து கம்பல் பண்ணாதீங்க, நான் போயிருவேன், நான் என் இஷ்டப்படி தான் நடப்பேன்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் விட்டுட்டாங்க. கடைசியில் அந்த ரெண்டு பேரும் ஒண்ணு சேரல. ஆனா ரசூலுல்லாஹ்க்கு இருந்த ஒரு ஆத்திரம், ஒரு வகையான மனக்கவலை நீங்கள் பாருங்கள். 2 பேர் பிரிஞ்சு இருக்கிறாங்களே, இவர் வருத்தப்படுறாரு, சேர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு நபியுடையதா? கிடையாது. நபி பள்ளியின் இமாம், ஒரு நாட்டின் ஆட்சியாளர், அந்த மக்களின் இறை தூதர், மார்க்கத்தை சொன்னதோட நபியோட வேலை முடிஞ்சிருச்சு. 2 பேரை இணைச்சு வைக்கணுங்கிற அவசியம் நபிக்கு இல்லை. ஆனா சேர்த்து வைக்க பாடுபட்டாங்கல்ல. எத்தனை கணவன் மனைவியை உங்கள் வாழ்நாளில் நீங்கள் இணைத்து வைப்பதற்கு முயற்சி செய்திருப்பீர்கள். அல்லாஹ்க்கு வேண்டி யோசிச்சு பாருங்க. இந்த சமுதாயம் நினைச்சா விவாகரத்து நடக்கிறத தடுத்துடலாங்க. இந்த பொருத்தம் இல்லாத துணைவர்கள் ஏற்படுவாங்க, அது அபூர்வம். அது எப்படிப்பட்டது? அபூர்வமான காரியம். முஸ்லீமும் காஃபிர்னா தான் பொருத்தம் இல்லைன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? அல்லது இவர் வந்து என்ன கடுமையான ஒரு டென்ஷன் பாட்டி அடி உதைக்கு ஆளாக்கப்படுவார், இது பலகீனமான பெண் அப்படின்னா அதை பொருத்தம் இல்லாத ஒரு துணையாக வாழ்க்கையாக அது அமையும். இந்த சமுதாயத்தில் 199 விழுக்காடுக்கும் அதிகம் பொருத்தமான துணைகளாகத்தான் அமைக்கிறோம். அல்லாஹ் அப்படி இல்லைன்னு என்ன சொல்லி இருக்கணும்? உங்கள் வாழ்க்கை துணையில உங்களுக்கு மன நிம்மதி இல்லைன்னு இருப்பான். அல்லாஹ் சொல்றான், திருமறை குர்ஆனில் பேசுகிறான், ஒமின் ஆயாத்திஹி அன் ஹலக்கலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா, அவளிடத்தில் தான் நீ மன நிம்மதியை அடைகிறாய். இங்க நிறைய தம்பதியர்கள் பொருத்தத்தோடு தான் இருக்கிறார்கள். அல்லாஹ் ஏற்படுத்திய பொருத்தம் இது. ஆனால் ஏதோ ஒரு ஈகோ, ஒரு பிரச்சனை, ஒரு மனஸ்தாபம், அவர்கள் பிரிந்து விடுவார்களே. ஆனால் அதை இணைக்கிற இடத்துல நீங்கள் இருந்தால் இங்க எத்தனையோ விவாகரத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சிடலாம். எத்தனை பல விவாகரத்துகள் இங்க நடக்குது. அது பற்றிய ஒரு கவலை இங்க யாருக்காவது உண்டா? உங்க பொண்ணு பாதிக்கப்படுதுன்னா மட்டும் பிரச்சனை. அதுவே உங்கள் மகன் உங்கள் மருமகளை பிரிய போறாருன்னா அவ ஏதாவது பண்ணிருப்பா, என் பையன் தங்கம், என் பையன் எடுக்கிற முடிவு தான் கரெக்ட், நான் வந்துட்டு எதுவும் பேச மாட்டேன். எவ்வளவு விவாகரத்துகள் இன்றைக்கு நடைபெறுகிறது தெரியுமா? அது ஏன் கவலைப்படக்கூடிய ஒரு காரியமா ஆக்கப்படல? அது கவலை வேண்டாமா? வருத்தம் இல்லையா? ரசூலுல்லாஹ் எல்லார்ட்டையும் இணக்கத்தை ஏற்படுத்த நினைச்சாங்களே. அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு 2 பேருக்கு மத்தியில் மனஸ்தாபம். அபூபக்கர் ரலியல்லாஹு செல்லும் போது ஏதோ ஒரு வகையில மனஸ்தாபம் ஏற்பட்டு 2 பேரும் கோபத்தில் இருக்கிறார்கள். பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு மனம் திருந்தி உமர் ரலியல்லாஹு அவர்கள்ட்ட வந்து சலாம் சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு கண்டுக்கவே இல்லை, போயிட்டாங்க. அந்த கோபம் இறங்கல. நேர அபூபக்கர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு உமருக்கு ஒரு சண்டை ஏற்பட்டுருச்சு, நான் திரும்பி போய் அவர்கிட்ட சலாம் சொல்றேன், அவர் பதில் சலாம் சொல்ல மாட்டேங்கிறார், நீ என்னன்னு கேளுங்களேங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் உமரை அழைத்து அபூபக்கர்ட்ட பேசுங்கிறாங்க. இந்த சண்டையெல்லாம் இதோட முடிச்சிருங்க. எதுக்கு இந்த இணக்கம் இல்லாத வாழ்க்கை? இதுக்கு அந்த மார்க்கத்தை தேடி வரணும். அதுக்கு நம்ம காஃபிராவே இருந்திருக்கலாம், அறியாமை கால வாழ்க்கையில வாழ்ந்திருக்கலாமே, அங்கேயே கருப்பன் வெள்ளை வேறுபாட்டோடு இருந்திருக்கலாமே. நான் வேறுபாட்டை எல்லாம் கலைந்து ஒரு தாய் ஒரு தந்தை பிள்ளையாக இந்த சமுதாயத்தில் வாழ்வேன்னு சொல்லிட்டு வந்து இங்கு இணக்கங்களை உடைக்கிறோம், சிதைக்கிறோம் அப்படின்னா இங்கு நாம் முஸ்லிமாக வாழ்வதில் எந்த விதமான பயனுமே கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், 2 கிழமையில் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான், திங்கள் ஒன்று வியாழன் ஒன்று. ரசூலுல்லாஹ் அதனால தான் திங்கள் வியாழன் நோன்பு வைப்பதற்கு ஆர்வம் ஊட்டினார்கள். நான் நோன்பு வைத்த நிலையில் அல்லாஹ்விடத்தில் என்னுடைய அமல்கள் சமர்ப்பிக்கப்படுவதை நான் விரும்புகிறேன். அந்த திங்களும் வியாழன் நம்முடைய அமல்கள் போகும்போது ஒரு சாராரின் பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். யாரு? இணக்கமற்று வாழக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள். அல்லாஹ் சொல்றான், இணை வைக்காத எல்லாரும் பார்த்து மன்னிச்சிருவோம். இவங்க 2 பேர் சண்டை போட்டுருக்காங்க, நீங்க அடுத்த வாரம் கொண்டு வாங்க, சண்டை சேர்றாங்களான்னு பாப்போங்கிறான்ல. சேரட்டுமே, வாய்ப்பு கொடுப்போம், எப்பந்தான் சேர்றான்னு பார்ப்போம். அது வரைக்கும் பாவத்தை பெண்டிங் வைங்க. அவனுக்கு பாவத்தை பத்தியே கவலை இல்ல, அவனுக்கு அவன் ஈகோ தான் முக்கியம், சண்டை போடுறது அவனுக்கு முக்கியம். சேர்றானான்னு பார்ப்போம், பிறகு பாவத்தை அழிக்கலான்னு சொல்லி அதை அனுப்பி வச்சிடறான். நீங்கள் எதை கட்டமைக்க வேண்டும் தெரியுமா? நான் பார்க்கிற யாராக இருந்தாலும் சரி, இங்கு சண்டை சச்சரவுகள் இருக்கவே கூடாது. அல்லாஹ்வே தாரு சலாம நோக்கி தான் அழைக்கிறான், அமைதி இல்லத்தை நோக்கி அழைக்கிறான்.
எல்லா மக்களும் நிம்மதியாக அமைதியாக சுமூகமாக. நாடகத்துல காட்டுற காட்சி அப்படித்தானே இருக்கு. நாடகம் பார்க்கறே இல்ல. பாக்கியலட்சுமியா சிரிக்கிற ஆட்கள் அது பாக்குறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? சிறகடிக்க ஆசை, ஈரமான ரோஜா, அடிக்கிட்டே போலாம். நிறைய நாடகங்கள் இருக்கு. சரிங்களா? இந்த நாடகத்தினுடைய தன்மையை நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு தெரியாது. சரி சரி, நான் பேசிக்குவோம். அதாவது ஒரு நாடகத்தன்மை நான் சொல்றேனே. ஒரு புருஷன் முண்டாட்டி 2 பிள்ளைகளும் இருக்கு. காலையில் எந்திக்கிறாரு, புருஷன் வேலைக்கு போறாரு, மனைவி புருஷனை கவனிக்கிறாங்க, நைட்டு வராங்க, சந்தோஷமாக பேசி சிரித்து இரவு தூங்குறாங்க. இதுவே தினமும் நடக்குது அப்படின்னா இதெல்லாம் ஒரு நாடகமான்றாங்க. ஒரு ஃபைட் வேண்டாமாங்க? மாமியாரு, நாத்தனாரு, அண்ணன் மனைவி, தம்பி மனைவி, அந்த சண்டை சச்சரவுகளை எல்லாம் பார்த்து ஒரு ஆள் குரோதம் செய்ய இவங்க எல்லாருமே ஹீரோயின் டீமா தான் இருப்பாங்க. பெண்கள் எல்லாரும் யாரு டீம் தான் இருப்பாங்க? ஹீரோயின் டீம் தான். மருமகா டீமா தான் இருப்பாங்க. மாமியார் மருமகா டீமா தான் இருப்பாங்க. ஆனா தாம் மருமகளுக்கு மட்டும் எதிராக காட்டுவாங்க. எப்படி? தாம் மருமகளுக்குன்னு வரும்போது இவங்க மாமியார் ஆயிருவாங்க. நாடகத்தை பார்க்கும்போது எப்படி ஆயிருவாங்கன்னு கேட்டா மருமக டீமா ஆயிருவாங்க. 80 வயசா இருக்கும். மருமகளை போட்டு என்ன பாடுபடுத்துறா பாரு இந்த மாமியா. சாக மாட்டுக்கிறாள் இவ. 80 வயசுல சாக மாட்டுக்கிறா இவ. இப்படி பண்றாள. இது விதைக்கப்படுது. உங்களுக்கு தெரியல இதனுடைய விபரீதம் என்னன்னு. சினிமாவை விட மோசமான ஒரு காரியம் இந்த சின்னத்திரை. உங்கள்ட்ட எதை விதைக்கிறான் தெரியுமா? இணக்கத்தை உடைக்கிறத விதைத்துக் கொண்டிருக்கிறான். நீங்க பிரியணும், யாருமே சேரக்கூடாது, எல்லாருக்கும் மத்தியில ஒரு குரோதம் உணர்வு ஊட்டப்பட வேண்டும் என்றுதான் இது விதைக்கப்படுகிறது. அதை உதறி தள்ளிவிட்டு எத்தனை குடும்பங்களை இணைப்பதற்கான முயற்சிகள். இதுக்குன்னு பயணிச்ச ஆட்கள் உண்டா? என் வீட்டு பிள்ளைக்கு கல்யாணம் அப்படின்னா கால் கடக்க எல்லா வீட்டுக்கும் போய் ஆள் சொல்ல போயிருவாங்க. வேற எல்லா காரியத்திற்காக களம் இறங்கக்கூடிய நபர்கள் அந்த வீட்டுல புருஷன் முன்னாடி சண்டையா. நம்ம போவோம், அந்த பிள்ளைக்கு 4 புத்திமதியை சொல்லுவோம், புருஷனோட சேர்த்து வைப்போம். அப்படி பயணிச்ச ஆட்கள் உண்டா? கிடையாது. இல்ல, ஏன் குடும்பத்துக்குன்னா போற ஆட்கள் உண்டு. யாரு குடும்பத்துக்குன்னா நீங்க போகக்கூடிய நபர்கள் யாரும் கிடையாது. அல்லாஹ்வுக்கு பயந்து நீங்களே யோசித்து பாருங்க. நான் எந்த குடும்பமாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி மனஸ்தாபத்தில் இருக்கிறார்கள் என்று தெரிந்தால் மனைவிக்கு அறிவுரை சொல்லி நான் அவர்களோடு இணைத்து வைப்பதற்கு முயற்சி செய்தேன். அவங்க இணையலன்னு நகரமாட்டம் நிக்கணும். உங்க புள்ளன்னு அப்படிதான் நிப்பீங்க. ஏன் புள்ளன்னா நீங்க சேரலன்னு நகரமாட்ட மாப்பிள்ளை அப்படிதான் நிப்பாங்க. நீங்க சேருங்க, முதல்ல சிரிங்க. நீ அவருக்கு சாப்பாடு கொடு, அவர் சாப்பிடட்டும். நீங்க சேர்ந்தாதான் நகருவன் நிற்கக்கூடிய நபர்கள். சமுதாயத்தில் யாரோ பிளவுபட்டால், யாரோ அங்கு துண்டிக்கப்பட்டால் அதை பார்த்து அதன் மூலம் உச்சி கூட்டுறதை தாண்டி இந்த சமுதாயத்துக்கு நீங்க செஞ்ச சேவை என்ன? ஒண்ணுமே கிடையாது. இல்லைங்க, நீங்க பெண்களை தான் சாடுறீங்க, ஆண்களை ஒண்ணுமே சொல்றது இல்ல. அதே கேஸ் தான், அதே விதமான பாதிப்பு தான். எத்தனை சொத்து தகராறுகள் சமுதாயத்தில் நடக்கு. முக்கு பிரச்சனை தான் நிப்பான். முக்கே 2 அடியில தான் இருப்பாங்க. அதுல ஒரு அடியில சௌர போடணும், இன்னொரு ஒரு அடியில நீங்க அங்கே கடங்கன்றுவாங்க. ஜனாசா கொண்டு போறல பிரச்சனை நடக்கும். ஜனாசா நேரம் வாய மூடு. ஆம்பளை ஆட்கள் நீ வாய மூடு, பேசாத. ஜனாசா அடக்கம் பண்ணக்கு அப்புறம் நீங்க சண்டை போடுங்க, நாங்க வேடிக்கைன்னு பாக்குறோம். அதுதானே அதுக்கு அர்த்தம். இந்த இடத்தில் பிரச்சனைக்கான தீர்வு கொடுக்க ஆலிம்சா வரணும் அவசியமே கிடையாது. மார்க்க ஃபத்வா கொடுக்க ஆலிம்சா வரணும். ஏன்னா அவர் படிச்சிருக்கிறார், நம்ம படிக்கல, அவருக்கு தெரியும், நமக்கு தெரியாது. இணக்கத்தை ஏற்படுத்த ஏன் ஆலிம்சா வரணும்? தேவையில்லையே. எத்தனை குடும்பங்களை நீங்கள் நினைத்தால் சேர்த்து வைத்திருக்கலாம் தெரியுமா? ரசூலுல்லாஹ் இணைத்தார்கள், பெருமானாருக்கு அது தேவை, அவசியம். அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இணக்கத்தை குறித்து குர்ஆன் நெடுகில் பேசுகிறான். பெருமானார் அவர்கள் சொல்கிறார்கள், உங்கள் சகோதரன் குறைய மறைங்கன்னாங்க. ஒரு சகோதரனுக்கு ஒரு துன்பம்னா அவன் துன்பத்தில் பங்கெடுங்கள்னாங்க. அல்லாஹ் உங்கள் துன்பத்தை மறுமையில் எடுப்பான், உங்கள் குறைகளை அல்லாஹ் மறைப்பான். அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம்க்கு சகோதரன். நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, உங்கள் பேர் தெரியாது, உங்கள் ஊர் தெரியாது, ஆனால் நான் முஸ்லிம், நீங்க முஸ்லிம், நம்ம சகோதரர்கள். இப்படி ஒரு பண்பாடு விதைக்கப்பட்ட ஒரு மார்க்கத்துல பாலஸ்தீன மக்கள் அடிபடுறாங்க. அலிம்சா இந்த குன்னுத்து நாசிரா ஓத மாட்டிக்கல, கண்ணீர் வருது. பக்கத்து வீட்டுல 2 பேரும் அடிபட்டு சேர்த்தான, கண்ணீர் வந்துச்சா, சிரிப்பு வந்துச்சு. அவனுக்கு வேணும், அவன் அண்ணங்காரன் என்ன அட்டுமை பண்ணாதமா வேணும் அவனுக்கு. அட தம்பிக்காரனுக்கு நீங்கள் புத்திமதியை சொல்லி இருந்தால் அண்ணன் தம்பி சேர்ந்து இருப்பாங்களே. வயதான தம்பதியர்கள் இங்க பிரிந்து கிடக்கிறாங்களே. கடற்கரையில் சென்று பாருங்கள், அங்க ஜோடிகளாக வருபவர்களை விட வயதான கூட்டம் தான் வந்து உட்காரும். மனைவியின் மீது கோபத்தில், அல்லது பெண்கள் அவங்க ஒரு கோஷ்டியா கிளம்பி வருவாங்க, கணவன் மீது ஒரு கோபம். இணைத்து வைப்பதற்கான முயற்சிகள் என்ன நடந்தது? பயான்ல பேசுவாங்க,
அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு விருந்தாளியை அழைத்துக் கொண்டு உம்மு சுலைம்ட்ட வராங்க. உம்மு சுலைம் மனைவி, அபூ தல்ஹா கணவர். உம்மு சுலைம் என்ன செய்வாங்க அப்படின்னா, நமக்கு மட்டும்தான் சாப்பாடு, பிள்ளைக்கு மட்டும் தான் இருக்கு, நமக்கு இல்ல, பிள்ளையும் தூங்க வச்சிரு, சாப்பாடை கொடுத்துருவாங்க. அப்படியா, கொடுத்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுத்துட்றாங்க. இணக்கமாக வாழ்ந்ததால் தான் நன்மை விளைந்தது. அபூ தர்தா என்று அழைக்கப்படுகிற ஒரு நபித்தோழர் தஹ்தா ஒரு மரத்துக்காக வேண்டி தன்னுடைய வீடு, வாசல், தோட்ட, துறவு எல்லாவற்றையும் கொடுத்தார். மரத்தையும் கடைசியாக தர்மம் செய்துவிட்டு தன் மனைவி உம்மு தஹ்தாவிடத்தில் வந்து சொல்லுகிறார், உம்மு தஹ்தாவே வெளியே வாங்க, நம்ம வெளியே போவோம். என்னாச்சு? நன்மைக்காக வேண்டி என் தோட்ட, துறவுகள், வீடு, வாசல் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டேன் சொர்க்கத்துக்காக. அப்படியா, பையா ரபி, அற்புதமான வியாபாரம், இந்தா வந்துட்டேன்னு கிளம்புனாங்க. உலகத்திலேயே ஒரு அற்புதமான உறவு அப்படின்னா அது கணவன் மனைவி உறவு. அது இந்த ஊர்ல நம்ம பார்க்கிறோம். பல குடும்பங்கள் சிதைந்து அதனுடைய உண்மையான தாற்பயத்தை உணராம வாழ்றாங்க. என்ன வாழ்க்கை இதுன்னு தெரியல. இது என்ன வாழ்க்கை இது? இல்ல சேர்ந்து இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப கரெக்டா இருக்கணும்னு நினைச்சிட கூடாது. மாப்பிள்ளை வெளிநாட்டுல இருப்பாரு, துபாய், குவைத், கத்தார், தமாம், பஹ்ரைன் வேற நாட்டுல இருக்கிறாரு. அவர் 30 வருஷமா அங்க இருக்கிறாரு. காசு பணத்தை மட்டும் கொடுப்பாரு. நம்ம நகை நட்டு வாங்கி வீடு வாசலை கட்டி வச்சிட்டோம். என்ன வாழ்க்கை இது? போன்ல நடத்துற குடும்பமா? அது மார்க்கம் வாழ்க்கைன்னு சொல்லுதா? ரசூலுல்லாஹ் யுத்த களத்துக்கு போகும்போது மனைவி கூட்டு போவாங்களாம். யுத்த களத்துல பெண்கள் தேவையா? பெண்ணை பாதுகாக்கிறது பெரிய மண்டடி ஆயிரும். ஆனா ரசூலுல்லாஹ் அதை பொருட்படுத்தவில்லை. யுத்த களத்தில் மனைவி அழைத்து சென்றார்கள். போகிற வழியில் தன் மனைவியோடு ஓட்டப்பந்தயத்தில் ஈடுபட்டார்கள் பெருமானார். நம்ம என்ன பார்ப்போம்? ஒரு புள்ள வளர்ந்து அந்த புள்ள கொஞ்சம் பருவத்தை அடையிறதுக்கு நெருங்கிட்டாலே போதும். என்ன மனைவி தோல் மேல கை போடுற? பின்ன ஓன் தோல் மேலேயே கை போட முடியும்? மனைவி தோல் மேல என்ன கை போடுற? புள்ள சடங்காக போகுது, 2 பேர் படுக்கையை பிரிங்கன்றாங்க. வாப்பாவை தனியா அம்மாவை தனியா பிரிச்சாரணும். பையனா இருந்தா வாப்பா கூட படு, பொண்ணா இருந்தா உம்மா கூட படு, முடிஞ்சு போச்சு. அந்த குடும்பத்துக்கே சமாதி. அது நாசப்படுத்துற ஒரு காரியம். பெருமானார் அவர்கள் தான் மரணிக்கும் போது தன்னுடைய தலையை ஆயிஷா நாகினுடைய நெஞ்சின் மீது வைத்த நிலையில் ஆயிஷா நாகி சொல்றாங்க, என் உமிழ் நீர், எச்சில், ரசூலுல்லாஹ் எச்சிலோடு கலந்த நிலையில் நபிகளாரினுடைய உயிர் பிரிக்கப்பட்டது. ரசூலுல்லாஹ் கடைசியா டேஸ்ட் பண்ண உணவு ஆயிஷா நாகினுடைய எச்சில். மிஸ்வாக்கு குச்சியை கடித்து தருகிறார்கள். ரசூலுல்லாஹ் அதை கடித்துக் கொண்டு பல் துளைக்கிக் கொண்டு இருக்கும் போது மௌத்தாகி விடுகிறார்கள். இதுதாங்க ஒரு அற்புதமான வாழ்க்கை. ஆயிஷா நாகிக்கு ரசூலுல்லாஹ் விடிவிலக்கு கொடுக்குறாங்க. நீ வெளியே போமா, வேற மாப்பிள்ளை தேர்வு பண்ணிக்க. ஒருவேளை உனக்கு விரும்பாத 6 வயசுல உன்னை எனக்கு கல்யாணம் முடிச்சு ஒருவேளை கொடுத்துருக்கலாம். இப்போ உனக்கு 16 வயசு ஆகுது. நீ வேணா விரும்பி நீ வெளியே கல்யாணம் முடிச்சுக்கலாம். உனக்கு புள்ள வேற இல்ல. உனக்கு கூட பிறந்தவர்கள் பெரிய அளவில் பக்கபலமாக இருப்பார்களான்னு தெரியாது. அதனால் நீ தாராளமாக என்னை விட்டு போகலான்னு சொல்லும் போது செத்தாலும் ரசூலுல்லாஹ்வின் மனைவியாக சாவேன்னு சொன்னாங்க. பாத்தீங்களா இணக்கம். ஒரு தம்பதி ஒரு தாயார் சமீபத்தில் சந்திக்கும் போது அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா இன்னொரு அம்மாட்ட பேசுறாங்க. அம்மா காதுல விழுது, என் புள்ள வந்து என் பேச்சை கேட்க மாட்டேங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. யார சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா பொண்ணை சொல்றாங்க. என்ன நடந்துச்சா? அவ மாப்பிள்ளை பேச்சை கேட்டுக்கிட்டே நடக்கிறா. மாப்பிள்ளை பேச்சு தானே கேட்கணும், அதுக்கு தானே கட்டி வச்சது. மாப்பிள்ளை பேச்சை கேட்டாதாங்க சொர்க்கம். அப்படிதானங்க மார்க்கம் சொல்லுது. இன்னமா ஹுவ ஜன்னத்துக்கி அவ் நார்க்கி, அவன் தான் உனக்கு சொர்க்கம் அல்லது நரகம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மாப்பிள்ளை பேச்சை கேட்டா சில அம்மாமார்களுக்கு இங்க எரியுது. என் பேச்சல கேட்கணும், என் மாப்பிள்ளை என் பேச்சல கேட்கணும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீ என்ன அவன் பேச்சை கேட்கிற? தாங்க முடியல சில பேருக்கலாம். இணக்கமா இருந்தாலே சில பேருக்குலாம் வயிறு எரியுது. இதனுடைய அடிப்படையை தெரிந்து கொள்ளுங்கள். எங்கு நீங்கள் குரோதத்தை விதைக்கிறீர்களோ நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் செல்லுகிற இடம் நரகம் தான். இதை நாம சொல்லல, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், மார்க்கம் சொல்லுகிறது. எங்கெல்லாம் நீங்கள் இணக்கத்தை கட்டமைக்கிறீர்களோ அது உங்களுக்கு சொர்க்கத்திற்கான அடித்தளமாக அமையும். ஒரு சில கருத்துக்கள் இருக்கிறது, இன்ஷா அல்லாஹ் வாங்க முடிந்த பிறகு அதை நம்ம தொடருவோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ்.
أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. இஸ்லாம் என்கிற இந்த அற்புதமான ஒரு மார்க்கம் மனிதர்களுக்கு மத்தியில் சகோதரத்துவத்தை உண்டு பண்ணுவதற்காகத்தான் ரசூலுல்லாஹ் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை விதைத்தார்கள். அல்லாஹ்க்கு செய்யற கடமையோட படைப்பினத்துக்கு வேலை முடிஞ்சிருச்சு. 5 வேளை தொழுதேன், நோன்பு வச்சேன், தர்மம் கொடுத்தேன், சக்காத்து கொடுத்தேன், வேலை முடிஞ்சிருச்சுன்னு போயிடலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹக்குல் முஸ்லிம் அலல் முஸ்லிம் ஹம்சுன். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 5. என்ன கடமைலாம்? சலாம் சொல்வதில்லை, சலாமுக்கு பதில் சொல்வது. அங்கதான் சகோதரத்துவம் ஏற்படுது. 1, நோயாளிகளை நலம் விசாரிப்பது, ஜனாசாவை பின்தொடர்வது, விருந்தழைப்பை ஏற்றுக்கொள்வது. அதுல மட்டும் தான் நம்ம ஆளுக்க கரெக்டா இருக்கிறாங்க. கடைசி, தும்மியவர்களுக்கு மறுமொழி சொல்லுவது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ரத்து சலாம், சலாம் சொல்லுவது கடமை இல்லை, அது சுன்னா. சலாம் சொல்லப்பட்டுச்சு, நான் பதில் சொல்றது கடமைன்னாங்க. ஒத்திபாவுல் ஜனாசா, ஒரு மனிதர் மௌத்தாயிட்டாருன்னு தெரிஞ்சா முஸ்லிம்னு தெரிஞ்சா போய் பங்கெடுத்துருங்கன்ட்டாங்க. இஜாபத்து தாவா, ஒரு விருந்தழைப்பு உங்களுக்கு வறுமையானால் அந்த விருந்தழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். யார் விருந்தழைப்பை புறக்கணிக்கிறாரோ ஃபக்கத் அஸல்லாஹு வ ரசூலஹு, அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்தார் அப்படின்னு ஹதீஸ் வருது. ஒருவர் தும்மியவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வாரே ஆனால் யர்ஹமுக்கல்லாஹ் என்பதை நீங்கள் சொல்லுங்கள். சஹாபாக்கள் ஒரு சிலவரம் தொழுகையில சொல்லி நபி கிட்ட கண்டிப்புக்கு ஆளானாங்க. அந்த அளவுக்கு மக்கள் மீது இணக்கம். யாரை பார்த்தாலும் ஏதாவது நல்ல வார்த்தைகளை சொல்லி மக்களோடு இணைந்து கொண்டே இருக்கிற ஒரு பழக்கம் அவர்கள்ட்ட. இவங்களோட நட்பு கிடைக்காதா, அவங்களோட நட்பு கிடைக்காதா? ஒரு முறை ஒரு நபித்தோழர் சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு அந்த நபரை பிடிக்கும், ஆனா நான் அவரை பிடிக்குங்கிறது அவருக்கு தெரியாதுன்னு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் மர்உ மஅ மன் அஹப்பஹு, ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறான் அவர்களோடு நாளை மறுமையில் இருப்பான் அப்படின்னாங்க. மக்கள் எல்லாம் பெரிய மகிழ்ச்சி அடைந்தார்கள். சஹாபாக்கள் அத்தனை பேருக்கும் ஒருத்தருக்கு இன்னொருத்தர் மேல் நேசம். அவங்களுக்குள்ள கோபம்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அது வழிபாட்டுக்காகத்தான் இருக்கும். என்னை விட முந்திட்டானே அப்படின்னு தான் இருக்கும். வேற எதை கொண்டு என் சொத்து பறி போய் விட்டது, என் பொருளாதாரங்கள் பறி போய் விட்டது, எதை கொண்டு உங்க கோபம் கிடையாது. ரசூலுல்லாஹ் எப்படி விதைக்கிறாங்கன்னு பாருங்க. பக்கத்து வீட்டுக்காரன் உங்கள் வீட்டை விலை பேசுவானே ஆனால் நீங்கள் விற்கிற மனநிலையில் இருப்பீர்களே ஆனால் உங்க மார்க்கெட் பிளேஸை விட அதனுடைய ரேட்டை விட பக்கத்து வீட்டுக்காரன் கம்மியா கேட்டா கம்மியா கொடுத்துட்டு போங்கன்ட்டாங்க. அந்த இடத்துல கூட நீங்க இணக்கத்தை காட்டுங்கன்னு சொன்ன இந்த மார்க்கத்துல ஒரு காஃபிரோடு இணக்கத்தை காட்ட சொன்ன மார்க்கம், மாற்று மதத்தவர்களோடு இணக்கத்தில் இருக்க சொன்ன மார்க்கம், மாற்று மதத்தில் இருந்து இப்போது இஸ்லாத்தை ஏற்றவர்கள் அவர்களோடு இணக்கத்தில் இருக்க சொன்ன மார்க்கம், உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களும் ஒரு உடலை போன்றவர்கள் என்று இணக்கத்தை சொன்ன இந்த மார்க்கத்துல பக்கத்தில் இருக்கிற பெண்களோடு ஆண்களோடு நம்முடைய சகோதரர்களோடு சகோதரிகளோடு ஒரு இணக்கமற்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய பலகீனமான ஈமானு கொண்டு நாம் இருக்கிறோம் என்று பாருங்கள். இறுதியாக ஒரே ஒரு செய்தி. பெருமானார் அவர்கள் ஒரு முறை தன் சபையோரோடு இருக்கும்போது சொல்றாங்க, இப்போ ஒருத்தர் வருவாரு, அவர் சொர்க்கவாசி அப்படிங்கிறாங்க. ஒருத்தர் வந்தார், ரசூலுல்லாஹ் மறுநாள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்போ ஒருத்தர் வருவார், சொர்க்கவாசிங்கிறாங்க. நேத்திக்கு வந்தவர் இன்னைக்கு வர்றாரு. 3வது நாள் இருக்கிறாங்க, இப்போ ஒருத்தர் வருவார், அவர் சொர்க்கவாசிங்கிறாங்க. 2 நாள் வந்தவர் தான் இப்போ வராரு. ஒரு நபித்தோழர் பார்த்துட்டார், 3 முறை ரசூலுல்லாஹ் சொர்க்கவாசிங்கிறாங்க, கரெக்டா இவர் தான் வராரு. அப்ப இவர்கிட்ட ஏதோ ஸ்பெஷலா ஒரு அமல் இருக்கு போல, அமலை தேடி ஒரு ஓட்டம். அவர் பின்னாடியே போறாரு. வீட்டுக்கு போய், எனக்கு எங்க வாப்பாக்கு மனஸ்தாபம் ஆயிடுச்சு, ஒரு 2 நாள் உங்க வீட்டுல தங்கிக்கிறேன், உடனே போய் முகம் கொடுத்து பேச எனக்கு விருப்பம் இல்ல, நான் ஒரு 2 நாள் கழிச்சு போய் போய்க்கிறேன், என்ன உங்க வீட்டுல தங்க வைங்க, தாராளமா தங்குங்கன்ட்டார். இவர் வீட்டுல இருந்து நோட்டம் எடுக்கிறார், என்ன அமல் செய்கிறார், வித்தியாசமாக ஏதாவது அமல் இருக்குதா அப்படின்னு பாக்குறாரு. ஏன்னா பிலால் ரதியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்க்கு தெரியாமல் ஒளி செய்து விட்டு 2 ரக்காத் தொழுத நபர். சில பேர்ட்டெல்லாம் வித்தியாசமான அமல் மறைமுகமாக இருந்தது, அந்த மறைமுக அமல் எது இருக்குதான்னு பாக்குறாரு.
2 நாள் முடியுது, புறப்படுகிற நேரம் வருது. அவரே வாய் திறந்து கேட்டுட்டாரு, உங்கள்ட்ட எந்த வித்தியாசமான அமலையும் நான் பார்க்கல, நான் அமல் பார்ப்பதற்காகத்தான் வந்தேன். நபி அவர்கள் உங்களை சொர்க்கவாசி சொர்க்கவாசி என்று பல முறை சொன்னார். அவர் சொல்றாரு, என்னையா சொன்னாங்க? நம்மள ஆட்கள் தான் சொல்லியிருப்பாங்க, கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. நபிக்கு லேட், எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்றாங்க. நபி கொஞ்சம் லேட் பிக்கப் தான், எனக்கு கொஞ்சம் முன்னாடியே தெரியும். நானும் சொர்க்கம் போகக்கூடிய ஆளு தானே, பை த பேட் லக் நானும் அந்த துணியால வந்து கிடக்கிறேன்றாங்க. அவர் சொல்றாரு, என்னையா நபி சொன்னாங்க? உங்களை தான் சொன்னாங்க. நான் ஒன்றும் பெரிய அமல்களை செய்யவில்லை. அவர் ஆரம்பிக்கிறார், நான் ஒன்றும் பெரிய அமல் செய்யல. என்கிட்ட வந்து அமல் கேட்கறீங்க, நான் 1-2 சொல்லி முடிக்கிறதுக்கு அதை பத்தி பேசவே 1 மாசம் ஆகும். நான் ஒன்றும் பெரிய அமல்களை செய்யவில்லை. அவர் பேச ஆரம்பிக்கிறார், நான் யாரை பற்றியும் தவறான எண்ணங்களை என் உள்ளத்தில் கொண்டது இல்லை. யாரை பத்தின எண்ணம் இல்லை. சஹாபாக்கள் பிற்காலத்தில் சண்டையிட்டார்கள். ஆயிஷா நாயகியில் ஒரு படை, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு படை, அதே போன்று அலி ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில் ஒரு படை. ஆனால் சில நபித்தோழர்கள் யாரு கூட சேரல தெரியுமா? இணக்கத்தை மட்டும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். நான் யாரு கூடயாவது சேர்ந்து அங்கு யுத்தம் செய்து ஒரு முஸ்லிமுக்கு எதிராக வாளை நான் தூக்கி அது என்னை குற்றத்துக்கு ஆளாக்கி மறுமையில் தள்ளிவிடுமோ என்ற பயம் சில நபித்தோழர்கள் யாரோடும் இணையாமல் நின்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டாங்க, அப்படித்தானே? உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டாங்க. ஆனா அது வந்து ஆக்சிடென்ட், யாருமே கவனிக்கல. கத்தியால ஒருத்தர் குத்திட்டு போயிட்டான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்படுவதற்கு முன்பு எல்லாருக்கும் தெரியும் இவர் கொல்லப்பட போறாரு. சில நபித்தோழர்கள் வந்து சொல்றாங்க, உங்களை கொல்ல விடாம நாங்க தற்காக்கிறோம், யார் வந்தாலும் வெட்டி எறிகிறோம். நாங்க உஸ்மான் ரலியல்லாஹு தடுக்கிறாங்க, வேண்டாம், யார் எந்த ஒரு இஸ்லாமியினுடைய ரத்தம் சிந்தியதுக்கு நான் காரணமா மறுமையில போய் நிக்க விரும்பல. முஸ்லீம் வெட்டினாலும் சரி, காஃபிர் வெட்டினாலும் சரி, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. என் பேரை சொல்லி யாராவது கத்தியை ஓங்குனா அதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்ட்டாங்க. எல்லாத்தையும் விரட்டிட்டாங்க. கடைசியில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். ஒரு இஸ்லாமியினுடைய ரத்தத்திற்கு நான் ஆகக்கூடாது என்று நினைத்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனநிலை எங்க? இங்க யாரையாவது பலிக்காடாகி யாரையாவது கேவலப்படுத்தி அதன் மூலமாக குளிர்காய வேண்டும் என்கிற கெட்ட எண்ணத்தினுடைய மனநிலை எங்கே? உங்களை நீங்க பக்குவப்படுத்துங்க, சீர்திருத்திக் கொள்ளுங்கள். இந்த துன்யா விட்டு மரணிச்சு மௌத்தான உடனே நம்மளை மறந்துடுவாங்க தெரியுமா? அந்த உலகம் எவ்வளவு காலம் ஞாபகம் வச்சிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? பெருமானாரையே மறந்துட்டாங்க இந்த உலகம். நம்மளை ஞாபகம் வச்சுக்கிட்டா இருக்க போறாங்க. நம்ம மாப்பிள்ளை ஞாபகம் வச்சுக்குவாரா? நம்ம மனைவி ஞாபகம் வச்சுக்குவாங்களா? பிள்ளைகளா? தாய் தந்தையா? யாருமே ஞாபகம் வைக்க மாட்டாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் 1 நாள் 2 நாள் 3 நாள் அழுவார்கள். பிறகு என்றைக்கோ ஞாபகம் வரும்போது நல்ல மனுஷன், அவ்வளவுதான். உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் எவ்வளவு? நல்ல மனிதன், நல்ல மனைவி, அவ்வளவு. இதை தாண்டி எந்த ஒரு வார்த்தையும் உங்களுக்கு வரப்போறது இல்லை. நீங்கள் இறந்து மண்ணோடு மண்ணாகி அழுகி கேவலமாகி இந்த உடலுக்காகத்தான் இத்தனை பேருடைய குரோதத்தை சம்பாதித்தோமா என்ற நிலைக்கு தள்ளப்படக்கூடிய காலம் வருவதற்கு முன்னால் சமுதாயத்திற்கு ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துங்க. எல்லாரையும் இணைப்புல நீங்க தள்ளுங்க. எல்லா மக்களுக்குமான ஒரு இணக்கம் எப்போதும் இருக்கும். யாரோடும் சண்டையிடாதீர்கள், எல்லா மக்களும் சுமூகமாக இருங்கள் என்கிற அந்த சமாதான தத்துவத்தை சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் அஃஷு ஸலாம பைனக்கும் நாங்க, அப்படிதானே? என்ன அர்த்தம்? சலாத்தை உங்களுக்கு மத்தியில் பரப்புங்க. நாங்க இது அஸ்ஸலாமு அலைக்குமா, அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் அது மட்டும் பரப்பிட்டா போதுமா? அதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு லட்சவாடி சொல்றாங்களே, சமாதானத்தை பரப்புங்க நாங்க, ரசூலுல்லாஹ் இணக்கத்தை பரப்புங்க நாங்க, உங்களுக்கு மத்தியில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துங்க நாங்க. இந்த அஃஷு ஸலாம ரசூல் நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களில் எவரும் ஈமான் கொள்ளாமல் சொர்க்கம் நுழைய முடியாது, இணக்கமாக இல்லாமல் ஈமான் கொள்ள முடியாது. இணக்கமாக வாழ்வதற்கு ஒரு வழி சொல்லவா? உங்களுக்கு மத்தியில் சலாத்தை பரப்புங்க நாங்க. சமாதானத்தை ஏற்படுத்த சொன்னார்கள் பெருமானார். எல்லா மக்களும் இணக்கமாக இருப்போம். இங்கு உயர்வு தாழ்வு வேண்டாம். எல்லாரும் முஸ்லிம்கள், முஃமின்கள். எங்க உயர்வு தாழ்வு வேண்டுமா? எல்லாரையும் விட நான் சொர்க்கத்தில் உயர்ந்த இடத்துல இருக்கணுங்கிறது தான் ஆசையா இருக்கணுமே தவிர இவரை விட நான் பெரியவனாக, அவனை விட இவன் பெரியவனாக என்ற அந்த மனநிலையை தூக்கி எறிவோம். இந்த சமுதாயத்தில் நீங்க ஒரு முடிவெடுங்க. நான் மௌத்தாவதுக்குள்ள நான் கண்ணெதிரில் பார்க்கிற எந்த தம்பதியா இருந்தாலும் சரி, இணக்கத்தை நான் விரும்பணும். இப்ப என்னவா இருக்கட்டும்பா, மாப்பிள்ளை அப்படி பண்ணிட்டாரு, மனைவி இப்படி பண்ணிட்டா, எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போடு. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். மதாமா மதா, முடிஞ்சது வச்சு தூக்கி குப்பையில போடு. இப்ப நீ இணக்கமாக இருக்கணும், நின்னே ஆகணும். நீ இணக்கத்தை ஏற்படுத்தி, இணக்கத்தை தரலன்னு போகிறதா இல்ல, நீங்க சேர்ந்தே ஆகணும். விடாப்புடியாக நில்லுங்கள். சமுதாயத்தினுடைய கட்டமைப்பிற்காக நீங்கள் பாடுபடுங்கள். ஒரு சகோதரி நீயா நானா ப்ரோக்ராம்ல பேசுறாங்க, ஒரு மாற்று மத சகோதரி என்ன சொன்னாங்க? மாற்று மத பெண். எனக்கும் என் கணவனுக்கும் மத்தியில் மனஸ்தாபம் ஏற்பட்டது. என் கணவர் வந்து என்ன வேலைக்கு போக கூடாதுன்னு, அதான் பிரச்சனையே. நான் வேலைக்கு போவேன்னு பிரிஞ்சு வந்துட்டேன். என் அண்ணன் தம்பிலாம் எனக்கு ஃபுல் சப்போர்ட். அக்கா அவன் அந்த ஆள் கிடக்கிறான், நீ வேலைக்கு போக்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா. நமக்கு அண்ணன் தம்பி இருக்கிறாங்களா, வாப்பா அம்மா இருக்கிறாங்களேன்ட்டு நானும் தைரியமா மாப்பிள்ளை விட்டு பிரிந்து என் தாய் வீட்டில் வந்து உட்கார்ந்தேன். கொஞ்ச நாள் ஆச்சு, நம்மள செல்லா காசு ஆக்கிட்டாங்க. நமக்கு மதிப்பு இல்லாம போயிடுச்சு. அண்ணனும் கவனிக்கல, தம்பியும் கவனிக்கல, வாப்பா கவனிக்கல, அம்மா கவனிக்கல.
பிறகு என் உழைப்பை கொண்டு முன்னேற ஆரம்பித்தேன். உழைச்சு பார்த்தேன், கடைசியில் உழைப்புல நிம்மதி இல்லை, பணத்துல நிம்மதி இல்லைன்னு தெரிஞ்சது. 10 ஆண்டுகள் உருண்டோடி விட்டது. சரி, வேற வழியே இல்லை, கேவலப்பட்டாலும் பரவாயில்ல, கணவனோட சேர்ந்துடலான்னு போறேன். என் கணவருக்கு வேறொரு திருமணமாகி பிள்ளைங்க இருக்குதுன்ட்டாங்க. அடுத்தவ பேச்ச கேட்டா உருப்படவா? யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒருவேளை அந்த சமுதாயம் அன்னைக்கு என்ன பண்ணிருக்கலாம்? என்னன்னா இருக்கட்டும், கணவனோட சேரு, கொஞ்ச நாள் மாறுவார், இன்னைக்கு வேலைக்கு போக வேண்டாங்கிறாரா, நாளைக்கு போக சொல்லுவார், அடுத்த வருஷம் வரலாம், ஒருவேளை நல்லது இருக்கலாம். அந்த சகோதரி சொல்றாங்க, நான் அன்னைக்கு ஒருவேளை வேலைக்கு போகாம என் கணவன் பேச்சை கேட்டிருந்தா நான் எனக்கு தங்கமா வாழ்ந்திருப்பேன். நாங்க பல விவாகரத்தானவர்கள் காலங்கள் கடந்த பிறகு அன்னைக்கு நான் புருஷன் பேச்சை கேட்டிருக்கலாமே, அன்னைக்கு நான் மனைவி பேச்சை கேட்டிருக்கலாமே ஏங்குறாங்க. ஆனால் கேட்பதற்கான மனநிலை அவர்கள்ட்ட இல்ல. சுத்தி இருக்கிற உங்களுக்கு இருக்கிறது, சேர்த்து வைக்கிற மனநிலை நீங்கள் இல்லை. நீங்க சேர்த்து வச்சிருந்தா எத்தனையோ குடும்பத்தை நீங்கள் உருப்படியா ஆக்கியிருக்கலாம், வளர்த்து கொண்டு போயிருக்கலாம். பல பிள்ளைங்க அனாதையா இருக்கல, தெரிய வேண்டாம் உங்களுக்கு? வாப்பா இல்லாம உம்மா இல்லாம எத்தனை பிள்ளைகள் இந்த ஊர்ல அனாதையா தெரியுறாங்க தெரியுமா? அது அனாதைகள். ரசூலுல்லாஹ்க்கு வாப்பா அம்மா இல்ல, அனாதை, அதுல நியாயம் இருக்கு. இங்க வாப்பாவும் இருக்கிறார், உம்மாவும் இருக்கிறாங்க, அனாதையா இருக்கிறாங்க, என்ன நியாயம் இருக்கிறது? உள்ளத்துல ஒரு உறுதி கொள்ளுங்கள், நான் மௌத்தாகிற வரை யாரெல்லாம் இங்கு பிளவுகளே இருக்கிறார்களோ, பிளவுபட்டு இருக்கிறார்களோ, பெற்றோரோ பிள்ளையோ காக்கா தம்பியோ லாத்தா தங்கச்சியோ கணவனோ மனைவியோ யாராக இருந்தாலும் சரி, இங்கு இணக்கத்தை நான் ஏற்படுத்துவேன் என்ற இணக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திவிட்டு மரணியுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஜனாசா ஒன்று கொண்டு செல்லப்படுகிறது. நபி அவர்கள் கேட்டார்கள், ஹல் முஸ்தரீஹு வல் முஸ்தராஹு மின்ஹு, இவர் ஓய்வு கொடுத்தவரா ஓய்வு பெற்றவரா? நபி அவர்கள் பார்த்து கேட்ட உடனே சஹாபாக்கள் சொன்னாங்க, மல் முஸ்தரீஹு வல் முஸ்தராஹு மின்ஹு, ஓய்வு பெற்றவர் ஓய்வு கொடுத்தவர் யார்? அல்லாஹ்வின் தூதரே, உலகத்தின் கஷ்டங்களில் இருந்து ஒருவர் நிம்மதி அடைவாரே ஆனால் அவர் ஓய்வு பெற்றவர், அவர் சொர்க்கவாசி. உலகத்துக்கு கஷ்டத்தை கொடுத்து மக்களை ஓய்வில் அடைய வைத்தவர் போவாரே ஆனால் அவர் நரகவாசி. ஓய்வு பெற்றவர் ஓய்வு கொடுத்தவர் நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர். நாம ஓய்வு பெறுகிற இடத்துல இருக்கணும், போய் தொலைஞ்சாண்ட அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்ற இடத்துல இருக்கக்கூடாது. எல்லா மக்களுக்கு மத்தியிலும் நல்லதொரு இணக்கத்தை ஏற்படுத்துங்கள். நீங்க மக்கள்கிட்ட பேசுங்க, சக தோழிகள்கிட்ட பேசுங்க. ட்ரெஸ்ஸை பத்தி கேட்கிறீல்ல, என்ன ட்ரெஸ், எப்ப எடுத்திய, எந்த கடையில் எடுத்திய, நமக்கு எதுவும் கிடைக்குமா, ஆஃபர்ல கிடைச்சதா, பிக் பில்லியன் டேவா, அப்படியா, எனக்கு சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. நீ இவ்வளவு கேட்கறீல்ல, மாப்பிள்ளை எப்படி பேச, நல்லபடியா பேசிக்கிட்டு இருக்கீங்களா, எங்க வெளியே போனீங்களா, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு மத்தியில் எதுவும் சண்டைகள் சச்சரவு இருக்கா, முகம் சரியில்லையே, புருஷங்கார்ட்ட எதுவும் கோபப்பட்டிய நீ, அப்படிலாம் இருக்காத அப்படின்னு ஏன் பேச மாட்டீங்க? ஏன் மனசு வரல? அப்படி பேசலாம்ல, அப்படி வார்த்தையே வர மாட்டுக்கு. பெருமானாரையும் ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயகி பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஆயிஷா நாயகி மாதிரி வாழ்ற மாதிரியும், இவங்க கதீஜா நாயகி மாதிரி வாழ்ற மாதிரியும். உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் சீர்திருத்திக் கொள்ளுங்கள். அதே போன்று ஒவ்வொரு ஆண்களும் உங்களுக்கு மத்தியில், உங்களுடைய சக வாழ்க்கைக்கு மத்தியில் வாழக்கூடிய மக்களுக்கு சொத்து ரீதியாக பொருளாதார ரீதியாக எந்த ஒரு பிணக்கு ஏற்பட்டாலும் சரி சகித்துக் கொண்டு செல்ல சொல்லுங்கள். ஏனென்றால் இந்த துன்யா அழிஞ்சு போயிடும், ஒன்னுத்தையுமே கொண்டு போக முடியாது. பெருமானார் அதைத்தான் விதைத்தார்கள். மீண்டும் மீண்டும் இந்த மக்களுக்கு சொல்லுங்கள், வீடே போகட்டும், நம்ம காக்காங்கிற அந்த உறவு போகாது, தம்பிங்கிற உறவு போகாது, லாத்தாங்கிற உறவு போகாது. நாளைக்கு அவர்களை ஒருவேளை திருந்தலாம், மனம் மாறலாம், சொத்துக்களை கொண்டு வந்து சேர்க்கலாம். அட சேர்க்கலன்னா எனக்கு நன்மையா வந்துட்டு போட்டோம், இப்படியான ஒரு நல்லது ஒரு எண்ணத்தை சொல்லுங்கள். அப்படி சொல்லி இந்த சமுதாயத்தை நன்மையின் பால் கட்டமையுங்கள். இதுதான் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை தர்பியத் என்பதை சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சிறிய அறிவிப்பு, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, இன்னும் 4 நாள் இருக்கு, நாளை திங்கட்கிழமை, வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இது போன்ற இன்னொரு தர்பியா நிகழ்ச்சி இருக்கிறது. அதில் அன்னசிகா கல்லூரியினுடைய ஆசிரியை சகோதரி தௌஹீதா அவர்களும், இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய தணிக்கை குழு தலைவர் மௌலவி MS சுலைமான் ஃபிர்தோசி அவர்களும் சிறப்புரை ஆற்ற இருக்கிறார்கள். அதனால் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தர்பியா நிகழ்ச்சியில் கட்டாயம் கலந்து கொள்ளுங்கள். ஒருவேளை இது உண்மையிலே கரெக்டா போகுது, மக்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வளமையாக்குவதற்கு நிர்வாகம் ஏதாவது முயற்சி செய்யும் என்பதை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். இஸ்லாம். நிகழ்ச்சியை தொடர் நிறைவு செய்கிறது. இன்ஷா அல்லாஹ் இஷா ஜமாத் வந்து 7